இது போன்ற பாலியல் வன்முறைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பாலியல் தொடர்பான வீடியோக்கள், காணொளிகள் போன்றவையெல்லாம் வெகுவாக பரப்பப்படுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசுகிறார். ஆனால் தற்போது அவரோட கட்சியிலே பார்த்தீங்கன்னா சாதி வாரியாக தான் பொறுப்புகள் தரப்படுதுன்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சார் ரெண்டு வார்த்தை இந்த பாலியல் வன்கொடுமை ஒரு பள்ளி மாணவிக்கான பாலியல் தொந்தரவுகள் என்ன சொன்னாரு? சாமி சாமி
ஓடும் ரயிலில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் சென்ற போது ஒரு கர்ப்பிணி பெண் வண்டியில் இருந்த பெண் தனியாக மகளிர் பெட்டியில் பயணிக்கிறாங்க. அந்த பெண்ணை ஒரு நபர் வந்து உள்ள புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பெண்ணோட கையெல்லாம் உடச்சி ரயிலில் தள்ளி விட்டு கொலை செய்ய பார்க்குறாரு. பாலியல் தொந்தரவு தான் முக்கிய காரணம். பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி இது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவிகள் அதே போல் பேச்சம்பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை, மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை, இது போல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுடைய இது போன்ற பாலியல் வன்முறைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. சமூக ஊடகங்களில் இன்றைக்கு பாலியல் தொடர்பான வீடியோக்கள், காணொளிகள் போன்றவையெல்லாம் வெகுவாக பரப்பப்படுகின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசுகள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. அரபு நாடுகளில் இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இதுபோன்ற வன்கொடுமைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் பெருகுவதற்கு கட்டுப்பாடற்ற சமூக ஊடக சுதந்திரம், யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் இயங்குவது முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆகவே தேசிய அளவில் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தேசிய அளவிலான ஒரு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது. மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இது போன்ற குற்றங்களில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றாலும் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை, பள்ளி மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமை ஆகியவற்றில் விரைந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றாலும் இதுபோன்ற குற்றங்கள் பெருகாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மத்திய பட்ஜெட்டால் அதிகமாக பயனடைஞ்சது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவர் மத்திய அரசாங்கத்தை அல்லது பாஜக அரசாங்கத்தை கிண்டலடித்திருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு பயனடைந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மறைமுகமாக நக்கலடிக்கிறார் என்றுதான் பொருள். வட மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளையடிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த மாதிரிப்பட்ட மாநிலத்துக்கு போகும்போது இங்கேருந்து போலீஸ்காரங்க போய் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியாத நிலை இருக்குது. அங்கே உள்ள போலீஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக போன மாதம் தாம்பரத்தில் ஒரு போலீஸ்கிட்டையே செயினை பறிச்சுட்டு போனால் 8 இடத்துல வழிப்பறி பண்ணாங்க. 20 போலீஸ் போயும் அங்கே போய் பிடிக்க முடியாமல் இப்போ திரும்ப வராங்க. அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ள போலீஸ் கோஆப்ரேஷன் இல்லை, அவங்க ஊருக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு மாநிலத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கு இடையிலான போலீஸ் எந்த மாதிரியான ரூல்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த காவல்துறை அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் இந்திய ஒன்றிய அரசு தலையிட இயலாத ஒரு நிலை. மாநில அரசுகளுக்கு இடையிலே, மாநிலங்களில் உள்ள காவல்துறையினருக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலங்களை சார்ந்த காவல்துறையினரும் அவ்வப்போது கலந்து பேசி தங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை விவாதிப்பதன் மூலம் ஒரு தீர்வை எட்ட முடியும். ஏற்கனவே அவ்வாறு மாநிலங்களுக்கு இடையிலான காவல்துறையினர் ஒன்று கூடுவது, எப்போதாவது
கலந்தாய்வு செய்வது என்பது நடந்திருக்கிறது. ஆனால் அது அவ்வப்போது கூடி விவாதிக்க வேண்டிய ஒன்று. காவல்துறையினர் ஒத்துழைக்காவிட்டால் ஒரு மாநிலத்தில் நடக்கிற குற்றத்தை இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த குற்றத்தில் ஈடுபட்டால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே காவல்துறையினருக்கு இடையில் உரிய கலந்தாய்வு தேவைப்படுகிறது என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. தமிழ்நாட்டில் சில திட்டங்களை பிற மாநில அரசுகள் பின்பற்றுகிறன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பெருமை பேசுகிறது. ஆனால் பிற மாநிலங்கள் போல தமிழகத்தில் சாதியவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன்னு விஜய் கேள்வி இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஒரு அவசியமானதுதான். ஆனால் அதை இந்திய ஒன்றிய அரசு தான் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை திமுக தலைமையிலான இந்த அரசு ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது, அறிவிப்பு செய்திருக்கிறது. அதற்கு காரணம் பிற மாநில அரசுகள் ஏற்கனவே எடுத்த அந்த புள்ளி விவரத்தை ஒரு சர்வே என்கிற அளவில் தான் மதிக்க முடியும். அதை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கிற அடிப்படையில் ஏற்க முடியாது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இந்திய ஒன்றிய அரசு அவ்வாறு கருதுகிற நிலை உள்ளது. எனவே இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தினால் அது அதிகாரபூர்வமானதாக எல்லா மாநிலங்களுக்கும் உரிய ஆதாரபூர்வமாக அமையும். ஒரு ஆத்தென்டிக் பாப்புலேஷன் என்கிற அடிப்படையில் அது அமையும். எனவே இந்திய ஒன்றிய அரசு எடுப்பது தான் சரியானது என்கிற நிலைப்பாட்டை திமுக தலைமையிலான அரசும் கொண்டிருக்கிறது. மாநில அளவில் சில முதலமைச்சர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகளும் மாநில அரசே அந்த கணக்கெடுப்பை நடத்தலாம் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். கடைசி கேள்வி, அதே போல் பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசுகிறார். ஆனால் தற்போது அவரோட கட்சியிலே பார்த்தீங்கன்னா சாதி வாரியாக தான் பொறுப்புகள் தரப்படுதுன்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது குறித்து அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்.